வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது வழக்குத்துறையிலேருந்து ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோர்ட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 19,500 71,900 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை 30,000க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். எந்தவித கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ண உங்களுக்கு பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஜுகேஷன், அதாவது ஹைகோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வழக்குத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் லிட்டிகேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வழக்குத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரைவர் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 5 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகவோ அல்லது டிக்ரீஸ் ஆகவோ சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் டைமில் இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் பிளேசஸ் பார்த்திங்கன்னா சென்னை அண்ட் மதுரை, இந்த 2 பிளேஸ்லேயுமே உங்களுக்கு ஹைகோர்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். சென்னை, மதுரையில் போஸ்டிங்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 வேக்கன்சிஸும் கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகேங்களா? ஜென்ரல் டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அதேமாதிரி SCA கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. BC, DC கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. BCM கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் டர்ன்லேயே டெஸ்டிடியூட் விடோக்கு 1 வேக்கன்சிஸ். மொத்தம் பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான கம்யூனிட்டி வரையான பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த போஸ்ட்டுக்கான மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்மேட் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் டைப் பண்ணியோ அல்லது கம்ப்யூட்டரில் வேர்டில் நீங்கள் டைப் பண்ணியோ பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக க்ரியேட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே அப்ளிகண்ட்டோட பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். அதாவது இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே ஃபில் பண்ணணும் அப்ளிகண்ட்டோட பெயர். ஓகேங்களா? அடுத்து அவங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது பெண்களாக இருந்தால் கணவரோட பெயரும், ஆண்களாக இருந்தால் அப்பாவோட பெயரும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பெண்களாக இருந்தால் அப்பாவோட பெயருமே ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் தான், அப்பா அல்லது கணவரோட பெயரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மேக்ஸிமம் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க.
உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க, அது இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. உங்களோட கம்யூனிட்டி அண்ட் ரிலீஜியன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை ஃபில் பண்ணிட்டு உங்களோட ரிலீஜியன் அடுத்து ஃபில் பண்ணிடுங்க. அதேமாதிரி உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ், பின்கோட் அடங்க ஃபில் பண்ணுங்கள். அதேமாதிரி கம்யூனிகேஷன் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்ரஸ், பின்கோட் அடை ஃபில் பண்ணிடுங்க. உங்கள் மேலே ஏதாவது பெண்டிங் கேசஸ் இருக்கா, ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஏதாவது ஃபைல் ஆகியிருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸோ ஏதாவது பெண்டிங் கேசஸோ இருக்குது அப்படின்னா அதை இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இல்லைன்னா நோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கணும், ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ப்ரூஃபு, அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், டெஸ்டிமோனியல்ஸ், அதேமாதிரி ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸு, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அது கூட எக்ஸ்ட்ராவாக 10x4 இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அந்த என்வெலப்பில் 70 ரூபாய்க்கான போஸ்டேஜ் ஸ்டாம்பை ஒட்டி அதையும் அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு February 16 ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். தி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு, ஹைகோர்ட், சென்னை 600104. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் ரிசீவ் ஆனாலோ, அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருந்தாலோ, அல்லது அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணாமல் இருந்தாலோ அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th NA டிகிரி, டிப்ளமோ, ITI, PG இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதோட உங்ககிட்ட வேலிடான லைட் மோட்டார் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ஓகேங்களா. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதோட அந்த டிரைவிங்கில் 5 இயர்ஸ்க்கு குறையாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஓகேங்களா. மினிமம் 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், ஓகேங்களா. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அந்த டேட் படி மினிமம் 18 வயது முடிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் OC கேட்டகரினா 32 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். BC, MBC, DC அப்படின்னா 18லேருந்து 34 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். SC, STனா 18லேருந்து 37 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீட்டெயில்டு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி சூட் ஆகிற பர்சன்ஸ் கரெக்டாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை A4 ஷீட்லேயோ அல்லது வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணி இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அதோட ஒரு போஸ்டல் கவரில் 70 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டு அதில் செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதையுமே நீங்கள் அப்ளிகேஷனோட ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக போஸ்ட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். February 16 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. அந்த இன்டர்வியூக்கான கால் லெட்டர் சென்ட் பண்ணுறதுக்காக தான் 10x4 இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் 70 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டு அதை நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கவர் மூலமாக தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வரும், ஓகேங்களா. இன்டர்வியூக்கான வென்யூ, டேட்டு, பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை. அன்றைக்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடக்கும், ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட்டு, டிரைவிங் டெஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தமிழ்நாடு அண்ட் மதுரையில் உங்களுக்கு இருக்கும். பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.